அது திமுகவோட அவங்க கூட்டு சேர போகிறாங்களா? பேசத்தானே வேணும். திமுகவோடு இணைந்து தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பொது வேட்பாளரையும் அறிவிப்பதற்கு துடிக்கிறார்கள். இந்த சூழலை தமிழக வெற்றிக் கழகம் என்கிற ஒரு சிறிய குழந்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டில். 2 வயதான ஒரு குழந்ை 75 வயது கிழவர்களையே ஆட்டம் போட வைத்திருக்கிறது என்றால் அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். திமுகலேருந்து ஒரு விஷயம் வருது என்னன்னா, காங்கிரஸை நீங்கள் விமர்சிக்காதீங்க, இனிமேல் அவங்க கூட கூட்டணி நமக்கு கிடையாது. அதே மாதிரி பாஜகவை பற்றி நீங்கள் விமர்சிக்காதீங்க, அவங்க நம்மளோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வருது. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. எவ்வளவு அழகான தேர்தலை காங்கிரஸும் தாவேகாவும் மற்ற இதர கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து உருவாக்கப் போகிறார்கள் என்பதை காலம் தீர்மானிக்க காத்திருக்கிறது. ஆகையால் திமுகவிற்கு பாஜகவோடு உறவு என்பது ஒன்றும் புதிதல்ல, அது பழசு தான். காங்கிரஸ் பேரியக்கத்தை அவர்கள் கலட்டி விடுவது அப்படிங்கிறது போய் காங்கிரஸ் அவர்களை கலட்டி விடுகிறது. ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் தேய்ந்து போன முன்னேற்றக் கழகமாக மருவி வருகிறது. இனி தேடுகிற இடத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. தமிழ்நாட்டில் அது ஒரு தேடல் கட்சி தான், அவ்வளோதான். இங்கிலீஷ் நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகிலன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ எல்லா நாட்கள் கழிச்சு ஒரு நேர்காணல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மீது அவருடைய சொந்தக்காரர் ஒரு இடத்த மோசடி பண்ணி வாங்கிட்டாரு. 100 கோடி மதிப்பிலான இடத்த 2 கோடிக்கு ரிஜிஸ்டர். இன்னைக்கு திமுக பிரமுகர் வீட்டில் ஒரு ரைடு போயிட்டு இருக்கு. அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருது. இவர் ஆமாம் ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு அமைச்சர் போல்டா சொல்றாரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? முதல்ல என்னுடைய தம்பி இளவல் ரமேஷ், நானும் அவரும் பல பொதுக்கூட்டங்கள் ஒன்றா சேர்ந்து பேசியிருக்கோம். அரங்கநாதர் திருத்தலம் அமைந்திருக்கிற ஸ்ரீரங்கம் தொகுதியில் பிரச்சாரத்துக்கு நம்ம போனோம். 2 பேரும் ஒன்றாவே பயணிச்சிருக்கிறோம். நான் மைக்கை பிடிச்சி என்ன செய்வேன்னா, மருந்து கடையில் வேலை செய்கிற அம்மா ஓட்டு போட்டுருங்க விசிலுக்கு, அண்ணா என்னை கடைண்ணே ஒரு ஓட்டு போட்டுருனே, உங்கள் குடும்பத்துலேயும் போட சொன்னேன், இப்படி பேசிட்டு போவேன் தானே, பிரச்சாரம் தானே. கூழ் விற்கிற ஒரு அம்மாக்கிட்ட போய் நான் வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது, அம்மா கூழ் விற்கிறம்மா, தயவு செய்து நீ விசிலுக்கு போட்டுருமா அப்படின்னு சொல்லி. கூழ் குடிக்கணும் போல் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் நேரம் இல்லாமா, நிறைய இடங்களுக்கு போகணும், மறக்காமல் ஓட்டு போடணும்னு சொல்லும்போது தம்பி ரமேஷ் என் தோலை தட்டி, அண்ணே கூழ் தானே என்னை குடிக்கணும், வண்டியை நிப்பாட்டுங்க எல்லோரும், உடனடியாக போய் கூழை குடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இறங்கி கூழ் குடித்தோம். அதில் கூழ் பத்தலை, நிறைய பேர் வந்ததுனால ஒரு செம்பில் தம்பி ரமேஷ், நானும் லயலாமணி போன்ற 3 பேருமே சேர்ந்து ஒரு சொம்பில் கூழ் குடித்த அந்த சம்பவம் மறக்க முடியாதவை. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகளுக்குள்ளே நான் வர்றேன். பழனி அப்படின்னாவே அது தமிழர்களுடைய ஒரு மாபெரும் பொக்கிஷம். பழனி முருகன் கோயில்னால் மொட்டை போடுறது, மொட்டையில் சந்தனம் அடிக்கிறது, முருகனை பார்க்க துடிக்கிறது, பஞ்சாமிரத்தை உள்ளங்கையில் ஊற்றி நக்கி திங்கிறது அப்படிங்கிறது எங்கள் பகுதியில், அது எங்கள் செட்டிநாட்டு பகுதியில் ரொம்ப சிறப்பு. நான் அதுக்கு ஒரு நினைவூட்டெல்லாம் ஒன்று சொல்கிறேன். அம்மா கால்நடையாக நடந்து பழனிக்கு போவாங்க. 8 வருஷம் போயிருக்காங்க. அம்மா என்ன செய்வாங்கன்னா, வரும்போது நிறைய பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா அப்பா வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என்ன செய்வாங்கன்னா, குருதானி மூலையில் கொண்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த குருதில் கீழே பாருங்கள், அந்த நெல் கொட்டுறதுக்கு ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அதுக்குள்ளே கொண்டே வச்சு உள்ளே வச்சு மேலே ஒரு கொட்டாங்குச்சி வச்சு மண் போட்டு பூசி மூடி வச்சுருவாங்க. உடச்சிட்டா அது தெரியும். மேலே என்ன செய்வாங்கன்னா, இறங்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கரெக்டாக ஒரு பானையை வச்சு அதில் மண்ணை போட்டு மூடி வச்சுருவாங்க. அவங்க எப்போ அப்பா வீட்டுக்கு போகிறாங்களோ அன்றைக்கி அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது. நானும் என் தங்கச்சி ஒரு திருட்டு வேலை பண்ணோம். என்னென்னா, இந்த கொட்டாச்சி பூசியிருப்பாங்கள்ல, அதை உடச்சிட்டு நாங்கள் 2 பேருமே சேர்ந்து பஞ்சாமிரதத்தை எடுத்து முடிச்சிட்டோம். அம்மா அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறோன்னே பஞ்சாமிரதத்தை அந்த கொட்டாச்சியை உடச்சி எடுக்கணும். நாங்கள் என்ன பண்ணிடுவோம், அம்மா எப்படி மொழி வச்சாங்களோ அதே மாதிரி புத்தாமண்ணு போட்டு மொழி வச்சுருவோம். அப்போ அன்றைக்கி அவன் அம்மா இப்படி உடைச்சிட்டு உள்ளே போய் எடுக்கிறாங்க. வெறும் டப்பாவாக வருது. வச்சு அடிச்சுக்கிறாங்க பாருங்கள் எங்கள் 2 பேரையும். நாங்கள் 2 பேருமே திருடிவிட்டோம். பஞ்சாமிர்தம் என்பது அது ஒரு சுவையாக இருக்கும். அதெல்லாம் இப்போ எனக்கு நினைவுக்கு வருது. பழனின்னு சொன்னால், நான் இதுவரை பழனிக்கு போனதே கிடையாது. ஏன்னா நான் திருத்தலங்களுக்கு செல்லாதவன்.
அப்படி இருந்த இந்த இருக்கிற மாபெரும் ஒரு தமிழ்நாட்டு தமிழர்களுடைய அல்லது உலகத் தமிழர்களுடைய ஒரு மாபெரும் கடவுள் முருகக் கடவுள். ம். அதுக்கு இலக்கியங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதினி, ஆவிநாடு, வையாவி நகர், ஆவினன்குடி என்றெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் அதை விட நீங்கள் புறநானூற்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்னுடை நெடுநகர் பொதினி அப்படின்னு சொல்லி வரி வரும் பழனியை குறிப்பிட்டு. ம். கடையேழு வள்ளல்களில் ஒருவராக விளங்கிய பேகன். மயில் மழை காலத்திற்காக மேகங்கள் இருண்டு வந்து இடியை இடிக்கிற சூழலில் அது கூவி அலறி தன்னுடைய தோகைகளை விரித்து ஆடும். அப்படி ஆடுகிற போது குளிருக்கு நடுங்குகிற மயிலுக்கு போர்வை வேண்டும் என்று கொடுத்த பேகன் வாழ்ந்த அந்த புண்ணிய தேசத்தில் அமைந்திருக்கிற அந்த பழனி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சதிவலைக்குள் சிக்கியிருக்கிறது என்று யோசித்து பார்த்தால் நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதனுடைய வரலாறை நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை வருடத்திற்கு முன்பு இந்த திருத்தலம் அமைக்கப்பட்டதுன்னா எதுவுமே வரலாறு கிடையாது. முருகன் என்னைக்கு வேடவர் குலத்தை பிறந்து அவன் வந்து வேட்டையாட போனானோ அது எத்தனை நூற்றாண்டுகள் என்பது நமக்கு தெரியாது. அவன் சேவர் கொடியோன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சேவர் கொடியன்னா எதிர்நாட்டு படைகளை வீழ்த்தி அந்த வீழ்த்திய இடங்களில் சேவற்குடியை நட்டு இது தன்னுடைய எல்லை என்று உலகத்திற்கு பறைசாற்றிய பெரும் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வாகனங்கள் மயில் என்பதெல்லாம் பிறகு திரிக்கப்பட்டதாகத்தான் ஒரு வரலாறு எழுதுவார்களேனால் அது திரிக்கப்பட்ட வரலாறு என்று சொல்வார்கள். வள்ளிக்கு வரலாறு உண்டு என்று சொல்வார்கள், தெய்வானைக்கு எதுவுமே இல்லை, திணிக்கப்பட்டது என்பார்கள். இப்படி நிறைய செய்திகளை நம்ம வந்து முருகனை பற்றி பேச முடியும். 1888களில் தான் இதை வந்து என்ன சொன்னால் பாலசமுத்திரத்தை சார்ந்த குப்புசாமி மணியக்காரர் அப்படிங்கிறவர் தான் என்ன செய்கிறாரு, இந்த இடத்தை முருகப்பெருமானுக்காக தானத்தை கொடுக்குறார். அதில் வந்து என்னென்னா அன்னதானம், பூசை, அது மட்டுமல்ல வெளியிலிருந்து வருகிற மக்கள் தங்குவதற்கான இடமாக எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி தான் எதை வேணாலும் கட்டிக்கங்கன்னு சொல்லி தான் அந்த 1.4 ஏக்கர் நிலத்தை அவர் தானமாக 1888 கொடுத்துருக்கிறார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் பூங்கா அப்படிங்கிற இடம்தான் அந்த இடத்துக்கு பேர். சன்னதி வீதியில் வார்டு எண் 3ல் இது வந்து அமைஞ்சிருக்கு, பிளாக் 25 இந்த இடம். நகர்ப்புற எண் பார்த்திங்கன்னா பழனியுடைய நகர்ப்புற எண்ணாக 998, 999 என்ற இதுலையும், நில அளவை எண் வந்து 2லையும், பழைய ஆவணங்களின் விதிப்படி 785ஆகவும் இதில் இருக்குது. இது வந்து பதிவு செய்யப்பட்டது 26/4/1888. இதுதான் அந்த இடத்துக்கான ஒரு மிகப்பெரிய சான்று. இப்போ இந்த இடம் எப்படி போயிருக்குன்னு சொன்னால் பல கட்டங்களாக ஆட்டையை போடுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். ஏன்னா பழனியினுடைய அடிவாரத்திலே இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ இந்த இடம் வந்து திமுக ஆட்சியிலே பல முறை வந்து இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்கான எல்லா வேலைகளையும் இவர்கள் செய்திருக்கிறார்கள். 2025 செப்டம்பர் மாதம் அந்த தீர்ப்பில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி உடனடியாக அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆணையர், இந்த பழனி அடிவாரத்தினுடைய பழனிக்கே ஆணையராக இருக்கிற மாரிமுத்து தக்கார், அவர் தான் தக்கார்னால் அங்கே வைக்கக்கூடிய உயர் பதவி அது. மாரிமுத்து என்பவர் தான் இதற்கு வந்து பொறுப்பேற்க வேண்டும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் 2026 மார்ச் 26 பத்திரப்பதிவுக்கான முயற்சியை திருப்பியும் மேற்கொள்கிறாங்க. அதில் ஏப்ரல் 1 அன்னைக்கு நீதிமன்றம் மறுப்பு சொல்லிடுச்சு. அது வந்து உங்களுக்கு சொந்தமான இடம் இல்லை, அது பழனி திருத்தலத்திற்கு சொந்தமான இடங்கள் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏப்ரல் 10 மதுரை உயர்நீதிமன்றத்தில் விற்பனை செய்வதற்காக அனுமதியை வந்து கோர்றாங்க. இந்த இடத்தை ஆக்கிரமித்தவர்கள் குறிப்பாக ஜூலை 2 திருப்பியும் பதிவு செய்ய முயற்சி பண்ணுறாங்க. இதில் 6ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு முயற்சி நடக்குது அந்த இடத்த. இதில் என்னென்னா பத்திரப்பதிவினுடைய அதிகாரி ஈஸ்வரி அவங்க வந்து விடுப்பில் போன உடனே அந்த இடத்துல கொடைக்கானலில் வேலை செய்த ஜஸ்டின் மணிகண்டன் என்பவர் தான் 6ஆம் தேதி பதவியேற்க. இவரை அந்த பொறுப்புக்கு அனுப்பிச்சது வந்து மாவட்டத்தினுடைய பதிவாளர் சசிகலா அவர்கள் தான் இந்த பதிவுக்கு அனுப்புகிறாங்க. இதை விற்றவர் வந்து முருகதாச சுவாமிகள், நான் தான் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி இப்போ அதை விற்கிறதுக்கான எல்லா முயற்சியும். இதுக்கும் ரமேஷுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? தம்பி ரமேஷ் ஒரு 3 நாட்களுக்கு முன்பு பேட்டி கொடுக்கும்போது கூட நான் பக்கத்தில் தான் நின்னேன். அப்போ தம்பி சொன்னாப்புல புதிய புதிய உறவுகளை என்னிடத்தில் காட்டுகிறார்கள், புதிய புதிய உறவுகளை திணிக்கிறார்கள்,
நானும் ஸ்ரீரங்கம் தொகுதியில் போராடிக்கிட்டு கிடக்கிறேன், பழனிக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. எனக்கு இந்த விஷயமே இது வந்து 2 துறை சம்மந்தப்பட்ட விஷயம். ஒன்று, இந்து சமய அறநிலைத்துறை சம்மந்தப்பட்டதோடு மட்டுமல்ல, பத்திரப்பதிவுத்துறை தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ அந்த அமைச்சரை இவ்வளவு பிரதிபலிப்பாக காட்டலை. ஆனால் ரமேஷை காட்டுவதற்கான என்ன முகாந்திரம்னா, குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு விஷயத்தை. என்னென்னா, மூளையிலேயே பதிவு செய்யப்பட்ட இவர் வந்து பார்ப்பனர் குடும்பத்தை சேர்ந்தவர். அண்மையில் கூட ஆர்எஸ் பாரதி நக்கலாக ஒரு வார்த்தை சொல்லுவார், பார்ப்பான் அப்படின்லாம் சொல்லிட்டு தம்பி ரமேஷை. நான் சொன்னதை நீங்கள் திருச்சி போட்டுறாதீங்க, பார்ப்பான் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நக்கலாக கிண்டலாலாம் தம்பி ரமேஷ். என்னென்னா, தம்பி ரமேஷ் அவர்கள் உச்சநீதிமன்றத்தால் பாராட்டு பெற்ற ஒரு அமைச்சர். இதை பொறுத்து கொள்ள முடியாத இந்த ஆதிக்க சக்திகளாக அல்லது சாதிவெறி சக்திகளாக இருக்கிற திமுகவினர் தம்பி ரமேஷை இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடு பேசுவார்கள், இவ்வளவு பிரச்சனையை எழுப்புவார்கள் என்பது தெரியாமல் போயிடுச்சு. இப்போ தம்பி ரமேஷை பற்றி அவதூறு பேசியவர்களோட நம்ம வழக்கு போட சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நான் தேவையில்லாத ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி ஒரு பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி இந்த தேசத்தில் அவர் மீது இருக்கிற மதிப்பை குறைத்து வைக்கிற வகையில் இந்த வேலைகளை இவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள் என்றால், சட்டம் அப்புறம் எதற்கு இருக்குது, நீதிமன்றங்கள் அப்புறம் எதற்கு இருக்குது, காவல்துறை எதனால் செயலாற்றி கொண்டிருக்கிறது என்கிற கேள்வியை வைக்கிறேன். பொதுவாக இதில் நடந்த இந்த மோசடிகளில் முருகதாஸ் சுவாமிகள் என்பவர் அறக்கட்டளை நிறுவனம் நான் தான் விற்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவரை கைது பண்ணியிருக்கணும், கைது பண்ண துடிச்சிருக்கணும். ஆனால் இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்கணும். நேற்றைய தினம் 3 பேர் இந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், தொடர்ந்து கைது செய்ய காத்திருக்கிறார்கள். அப்போ தம்பி ரமேஷிற்கும் பழனி அடிவாரத்தினுடைய இந்த இடத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதை தம்பி ரமேஷ் வந்து சொன்னதை காட்டிலும் நாமும் பல ஊடகங்களில் எவ்வித தொடர்பும் இல்லை என்று ஆணித்தரமாக அடித்தளத்தோடு நம்ம பேசுகிறோம். இப்போ இவ்வளவு 1888களில் வந்து ஒருத்தர் தானமாக கொடுக்கறது என்பது சாதாரண விடயம் அல்ல. ஒரு 1.25 ஏக்கரை கிட்டத்தட்ட 1.4 ஏக்கர் இடத்த அப்போ தம்பி ரமேஷை வேண்டும் என்றே திட்டமிட்டு காயப்படுத்துகிற வேலையை தொடர்ச்சியாக செய்கிறார்கள். அப்படி இழிவான விஷயங்களை தொடர்ந்து பேசுவார்களினால் சட்டம் அவர்கள் மீது பாயும் என்பதை ஆணித்தரமாக. இல்லை, இது திமுக செய்ததாகவே நீங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குது? அதனால் அமைச்சரை வந்து கேலி பண்ணணும், அமைச்சரை வந்து கேவலப்படுத்தணும், அமைச்சரை வந்து தூக்கணும். ஏன்னா ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த ஒரு அன்றாடங்காட்சிகளை எனக்கு தெரியும். அவருக்கு தெரியுமா, தேர்தல் களத்தில் அவர் செலவுக்கே காசு இல்லாமல் தன்னுடைய வீட்டை வந்து அடமானம் வச்சு தான் தேர்தல் களத்தில் நின்னார். ஒன்று, காசே இல்லை, அந்த லெவலுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு தொண்டர்களை பக்கத்தில் வச்சு சோறு வாங்கி கொடுக்க காசு இல்லை. நான் கேட்குறேன், ரமேஷனுடைய உறவினர்கள் 2 கோடி கொடுத்து ஒரு இடத்த வாங்குறான்னு சொன்னால் அந்த 2 கோடியில் தம்பி ரமேஷுக்கு 1 கோடி கொடுத்து தேர்தல் வேலையை செய்ய சொல்லியிருக்கலாமே, நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம் தானே. அப்போ இது திட்டமிட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அமைச்சர் மீது திணிப்பது என்பது சட்டத்திற்கு புறமானது என்பதைத்தான் இப்பொழுது சட்டம் தன் கையில் எடுத்திருக்கிறது. இந்த மாதிரியான போலியவாதிகள், அது குறிப்பாக பார்த்திங்கன்னா திமுகவினுடைய சொம்பு தூக்கிகள் இன்றைக்கு தம்பி ரமேஷை வந்து குற்றம் சாட்டுகிறார்கள். உங்களுக்கு தெரியும் அந்த சொம்பு தூக்கிகள் யாராருன்னு. நான் பேர் சொல்லக்கூட நான் விரும்பலை. ஏன்னா அவர்கள் பெயரை சொல்லி உச்சரித்து என் தகுதியை நான் குறைத்து கொள்ளக்கூடாது என்றே நான் கருதுகிறேன். அப்போ அந்த லெவலுக்கு இவர்கள் வந்து ஒரு பார்ப்பனிய வெறியோடு அல்லது சாதிய வெறி கும்பலோடு இவர்கள் கைகோர்த்து கொண்டு தம்பி ரமேஷை இழிவுபடுத்துவதை தாவேகா ஒருபோதும் அனுமதிக்காது, ஏற்காது. ஓகே, நேற்று இரவு முதலமைச்சர்களுடைய ஆய்வு, சமூக நீதி விடுதியில் ஆய்வு பார்த்தோம். மாணவர்கள் ஒரு மாணவர் சொல்கிறாரு, இவ்வளோ பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாரு. பக்கத்தில் அவங்க வார்டன் நின்றுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு முதலமைச்சர்கிட்ட ஒரு குறைகள் நேரடியாக சொல்கிறாங்க, ஒரு ஆய்வு. இது வந்து ஃபஸ்ட் டைம் நடக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நடந்திருக்கும், வேறு மாதிரி நடந்திருக்கும். லைவாக போயிட்டு இந்த பசங்க கூட நின்றுட்டு சொல்கிறத ஒத்து கவனிக்கிறார். அதை பற்றி சொல்லுவாங்க. எங்கள் அண்ணன் முதல்ல சமூக நீதி விடுதியை தேர்வு செய்ததே ஒரு சமூக நீதி. சமூக நீதித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய வன்னியரசு அவர்களுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தகவலை தெரியப்படுத்துகிறாங்க. அதிகாரிகளுக்கு 5 நிமிஷத்தில் தான் தகவலை தெரியப்படுத்துகிறாங்க. நேற்று அண்ணன் சட்டசபையை விட்டு கிளம்பும்போது நான் அங்கே தான் நின்னேன். மழை மேகங்கள் சூழ்ந்து கொண்டு எந்த நேரத்திலும் தன்னுடைய இதை காட்டும் என்பதற்காக கூட அங்கே குழுமியிருந்த மக்களுக்கு மத்தியில் நேற்றைய தினம் அண்ணன் வந்து அப்படி கிளம்பி அந்த சட்டசபை வளாகத்தை விட்டு வெளியே செல்கிற போது எப்போதும் சொல்லுவாங்க, கண்ணாடியை இறக்கி விட்டு எல்லா மக்களையும் கைகாட்டித்தான் செல்வார் என்று சொன்னார். நேற்று அதெல்லாம் கை காட்டலை. என்னன்னு கேட்டான். இல்லை, அவர் 2-3 நாளாக இப்போ இந்த இடத்துல கை காட்டலை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா. அண்ணனை பார்க்க அவசரமாக அந்த இடத்தில் மழை பெய்தாலும் தலைவனை பார்த்து விட வேண்டும் என்று நானும் பொதுமக்களோடு ஒன்றாக நின்று பார்த்து விட்டு கொஞ்ச நேரத்தில் நான் பேருந்தில் ஏறி பயணிக்கிறேன். செய்தி வருது, சமூக நீதி விடுதியில் முதலமைச்சர் ஆய்வு. இந்த அதிகாரிகள் எவ்வளோ குலை நடுக்கத்தோடு நேற்று இருந்திருப்பாங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா
மடியில் கணம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. இந்த அதிகாரிகளில் ஏற்கனவே திமுக அரசால் நியமிக்கப்பட்டவர்கள் கோடிகளில் புரண்டவர்கள் என்பது உலகம் அறிந்த விடயம். நேற்று தலைவர் முதலமைச்சர் அவர்கள் உள்ளே நுழையும் போதே ஒரு கிடுகிடுப்பு, கிறக்கம், மயக்கம், ஐயையோ அப்படிங்கிற பதறல் எல்லா அதிகாரிகளுக்கும் வந்துருச்சு. ஏன்னா இப்போ தன்னை சுற்றி இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளுக்கே சிம்ம சொப்பனமாக இப்போ தலைவர் திகழ ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்க, நம்ம ஒரு புரோட்டோகாலுக்கு படி அங்கே பாதுகாப்பாக போட்டிருந்தா வண்டி ஒரு பக்கம் போகுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு ஒரு மிகப்பெரிய குழப்பம். நேற்று சமூக நீதி விடுதிங்கிறது இப்போ அண்மையில் திமுக அரசால் கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். மிகப்பெரிய திராவிட இயக்கத்தினுடைய தலைவர், மரியாதைக்குரிய ஒரு அந்த திராவிட இயக்க தலைவரின் பெயரால் அமைந்திருக்கிற எம்ஜி ராஜா பெயரில் ஒரு மிகப்பெரிய, அங்கே தான் அண்ணன் திருமாவளவன் படித்த விடுதி அப்படிங்கிறதை நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எண்ணற்ற பேர் அங்கே படித்து வெளியில் வந்திருக்காங்க. இப்போ அங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சமூக விரோதிகள் உள்ளே நுழைந்து அடிதடி தகராறுகளில் ஈடுபடுகிறத ஒரு மாணவர் குற்றச்சாட்டாக வைக்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, போராட்டங்களுக்கு அன்னைக்கு மட்டும்தான் ஒரு நல்ல உணவை நாங்கள் பார்க்க முடியும், மற்ற நாள்லாம் அரிசியில் புழு, பருப்பில் புழு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் கவனிக்காமல் கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். இப்போ ஆட்சி வந்த உடனே எல்லாத்தையும் ஆய்வு செய்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். முதலமைச்சர் அவர்கள் நேற்று திருப்புன்னு உள்ளே போயிட்டு அடுப்படி எப்படி இருக்கிறது, வகுப்பறை எப்படி இருக்குது, திடீர் ஆய்வா? திடீர் ஆய்வு தான். திட்டம் யாருக்கும் தெரியாதே. அதான் சொல்கிறாரு வன்னியரசு, எங்களுக்கே தெரியாது. இப்போ எங்களுக்கே ஒரு பயம் வந்துருச்சு, நாங்கள் இதில் கோட்டை விட்டுட்டோம்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். முதலமைச்சர் இவ்வளவு மூளையை வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் யோசிக்கிறாரு, போய் அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஹாஸ்டல் எத்தனையோ இருக்குது, அங்கெல்லாம் போயிருக்கலாம். அவர் சமூக நீதி விடுதிக்கு போனதுக்கு காரணமே அங்கே படிக்கிற மாணவர்கள் தான் இழிவு நிலைக்கு உட்படுத்தப்படுவார்கள். நீங்கள் அங்கே இருக்கிற காவலாளிகளோ அங்கே இருக்கிற வார்டனுங்களோ பார்த்தீங்கன்னா பிற சமூகத்தை சார்ந்தவர்களாகத்தான் அதிக பேர் இருப்பார்கள். அப்போ அவன் என்ன செய்வான், சாதிய மனப்பான்மையோடு தான் அந்த மாணவர்களை அணுகுவார்கள். இதுதான் யதார்த்தமான சைக்காலஜிக்கலாக இதான் நடக்கும், மன உளவியல் ரீதியாக அதான் நடக்கும். அந்த மாணவர் சொல்கிறார், அசிங்க வார்த்தைகளை சொல்லி வார்டன் திட்டுவதும் அல்லது அசிங்க வார்த்தைகளை கூறி வாட்ச்மேன் திட்டுவதும். இன்னொன்று சொன்னார், ரொம்ப முக்கியமான கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, சார் பார்ட் டைமில் நாங்கள் வேலைக்கு போயிட்டு தான் படிக்கிறோம், பைசா இல்லை எங்களுக்கு, நாங்கள்லாம் ஏழைகள். அது கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப நெருடலாக இருக்குது. ஒரு படிக்கிற பிள்ளைகள் பார்ட் டைமில் போய் வேலை செஞ்சுட்டு கல்லூரி போய் படித்து தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற, அல்லது குடும்பத்திற்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என்கிற எண்ணம் ஒரு மாணவனுக்கு வருகிறது என்றால், அந்த மாணவன் அதை இன்னொன்று சொல்கிறாரு, அசிங்க வார்த்தைகளை எங்களிடத்தில் பேசுகிற போது எங்களுக்கு மனசுக்கு மிகப்பெரிய உளைச்சலாக இருக்குது, எங்களால் படிக்க முடியல, அதனாலேயே சில மாணவர்கள்லாம் இங்கேருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுகிற அந்த விடயங்களை பார்க்குற போது இப்போ தான் ஒரு அழகான அரச கட்டமைப்பு உருவாகி கொண்டிருக்கிறதோ என்கிற எண்ணம். என்னைக்காவது இதற்கு முன்னால் இருந்த முன்னாள் எம்எல்ஏவும் முன்னாள் முதலமைச்சருமான ஸ்டாலின் ஏதாவது ஒரு விடுதிக்கு போய் சென்று இந்த மாதிரி திடீர் ஆய்வுகளை நடத்திய வரலாறுகள் உண்டா? இப்போ நான் சொல்கிறேங்க, அடுத்த எங்கள் தலைவருடைய அந்த ஆய்வு என்பது அதிர்ச்சிகரமான விடயங்களை உருவாக்கப் போகிறது. திடீர்னு பத்திரப்பதிவு அலுவலகத்தில் போய் நிற்க போகிறார். இது நடக்குதா இல்லைன்னு பாருங்கள் நீங்கள். திடீர்னு பார்த்தா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்துக்குள்ளே புகுந்து அங்கே எப்படி இருக்குது, என்னென்ன நிலைப்பாடு, மாணவர்களை எப்படி வழி நடத்துகிறாங்க, எப்படி விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத, இதை செய்வதற்கான ஒரு சூழலை நமது முதலமைச்சர் கண்டிப்பாக சில இருக்கிறார். இன்னொரு செய்தி, தனியார் நிறுவனங்களுக்கு இன்றைக்கி பூர போகிறாருன்னு தெரியல. நீங்கள் இன்றைக்கி ஐசிஎல் மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனங்கள்லாம் இங்கே இருக்குது. அதே மாதிரி அசோக் லைலாண்ட் நிறுவனங்கள் இருக்குது, யமஹா நிறுவனங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் என்னைக்கு தனியார் நிறுவனங்களும் அரசு கட்டுப்பாட்டில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை அந்த நிறுவனங்கள் உடனடியாக தன் இதை பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, போக்குவரத்து பணிமனைகளை என்னைக்கு போகிறாருன்னு தெரியல. ஏன்னா எந்த பேருந்துகளும் சரியாக கழுவப்படுவதில்லை. கழுவுவர்களுக்குனே தனியாக இன்றைக்கி வர எந்த ஒரு இதுலையுமே ஆள் போட்டதில்லை, அரசு ஊழியராக போட்டதே கிடையாது. பேருந்துகளை கழுவுவர்கள் அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறதுனால தற்காலிக ஊழியர்கள் தான் இன்றைக்கி வர பணி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பேருந்துக்கு இவ்வளவு கழுவுனா அப்படிங்கிற ரீதியில் தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அப்போ இதையெல்லாம் கண்காணித்து வைக்கக்கூடிய அளவிற்கு தலைவரும் முதல்வருமான தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரிகளுக்கே அச்சுறுத்தலான ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு வலம் வருகிறார். யார் எந்த நேரத்தில் எந்த மாதிரி பதட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை இப்போ இன்றைக்கி கூட என்ன தெரியுமில்ல, ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கி வந்துடுவாரோ, நாளைக்கு வந்துடுவாரோ,
நாளை கழித்து வந்துடுவாரோ, நம்ம அலுவலகத்தில் புகுந்துருவாரோ, இந்த பயம் எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் நேற்று சமூக நீதி விடுதிக்குள் நுழைந்ததற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், ஒரு சிறந்த ஆட்சியை உருவாக்குவதற்கு எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சி மிக மோசமான அலங்கோலமாக இருந்த காரணத்தால் தான் திடீர்னு இன்றைக்கி நமது முதலமைச்சர் அவர்கள் அந்த மாதிரி ஒரு பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இனிமேல் எம்சி ராசா அந்த விடுதியில் போய் பாருங்கள், நான் கூட இப்போ போய் சாப்பிடலான்னு ஒரு ஆசை வந்துருக்கு. நேற்று இரவுலேருந்தே நல்ல உணவு போட ஆரம்பிச்சிருப்பாங்க, கண்டிப்பாக போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு மாற்றத்திற்கான தேவையை முதலமைச்சர் தொடங்கியிருக்கிறார். ஓகே, இது வெறும் விஜய் அவர்கள் வந்து இடைத்தேர்தலுக்கான ஆலோசனையில் இருக்காரு, ரீல்ஸும் மீம்ஸும் மட்டும் பலன் தராது அப்படின்ட்டு ஆர்பி உதயகுமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் சொல்கிறார். அவர் வந்து 2 நாட்களுக்கு ஒரு முறை வந்துட்டு 6 மாதம் தான் இந்த ஆட்சி இருக்காது, ரீல்ஸ் ஆட்சி, ஏமாற்றி ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அது திமுகவோட அவங்க கூட்டு சேர போகிறாங்களா? அது பேசத்தானே வேணும். திமுகவோடு இணைந்து தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பொது வேட்பாளரையும் அறிவிப்பதற்கு துடிக்கிறார்கள். இந்த சூழலை தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு சிறிய குழந்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டில். 2 வயதான ஒரு குழந்தை 75 வயது கிழவர்களையே ஆட்டம் போட வைத்திருக்கிறது என்றால் அவர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். மீம்ஸும் ரீல்ஸும் வந்து எங்களுக்கு புதிதல்ல, நாங்கள் போட்டு தான் ஆட்சி அமரணுங்கிற கட்டாய தேவையில்லை. மக்கள் இன்றைக்கி அதை விரும்புகிறார்கள். இன்றைக்கி ஒரு மாபெரும் ஒரு அரசியல் புரட்சி நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில். நான் கேட்குறேன், திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது சட்டமன்றத்துக்கு போட்டியிட்டு தோல்வியுற்றவர்களோ, அதிமுகவை அதே போல் போட்டியிட்டு வென்றவர்களோ தோற்றவர்களோ என்ன உங்களுக்கெல்லாம் யோக்கியதை இருக்குதுன்னு நாங்கள் கேட்குறோம். உங்களுக்கெல்லாம் என்ன தமிழ்நாட்டின் மீது பாசம் இருக்கிறது என்பதை நாங்கள் கேள்வியாக வைக்கிறோம். என்ன காரணம்னா, நீங்கள் மக்களுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்கியவர்கள். நீங்கள் பல கோடிகளை செலவழித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நாங்கள் மக்களால் விரும்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், நாங்கள் பைசா கொடுக்கல. அப்போ உங்களுக்கெல்லாம் யோக்கியதை இல்லைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் நெஞ்சை நிமிர்த்தி தலை உயர்த்தி தமிழ்நாட்டில் வலம் வருவதற்கு எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் எங்கள் சிவப்பு மஞ்சள் சிவப்பு துண்டை போடுவதற்கு ஒரு கர்வம் இருக்கிறது, ஒரு மரியாதை இருக்கிறது, ஒரு கண்ணியம் இருக்கிறது. கோடி கோடியாக கொள்ளையடித்து இந்த தேசத்தை சுரண்டி கொடுத்தவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு நாங்கள் கேட்க விரும்புகிறோம். எந்த அருகதையும் இல்லாத வேலுமணி போன்ற மணிக்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லி எங்களுடைய நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. அவர்கள் வேலையை செய்ய சொல்லுங்கள். அடுத்து தேர்தலில் நிற்பதற்கு பல கோடி தேவைப்படுகிறது அவர்களுக்கு. எங்கேயாவது ஆட்டையை போட்டு சுருட்டி எவனையாவது கொழுக்க வச்சு எவனையாவது ஏமாற்றி பிழைப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் அதை போய் செய்ய சொல்லுங்கள். நாங்கள் அப்படி இல்லை. எங்கள் கட்சியில் தப்பு பண்ணால் கூட கட்சியை விட்டு தூக்குவது மட்டுமல்ல, கைது செய்கிற நடவடிக்கையும் நமது தமிழக முதல்வர் செய்திருக்கிறார் என்றால் ஒரே ஒரு செய்தி தான். அந்த தொண்டன், அந்த ஊராட்சி மன்றத்துடைய தலைவர், ஒன்றிய செயலாளர் எவ்வளவு செலவழிச்சிருப்பார் அந்த கட்சியை உருவாக்குவதற்கு, எவ்வளவு கை காசை போட்டு என்னென்ன பண்ணியிருப்பார். ஆனால் இன்றைக்கி அவர் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய் கைவிட்டு வாங்கியதாக காட்சிகள் வெளிவந்த உடனேயே அவன் உழைத்த உழைப்பு எல்லாம் வீணாகி போய்விட்டதா? எஸ். இதுபோல் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அமைச்சர்கள் முதல் தொண்டர்கள் வரை இருக்கிற அனைவரும் கண்ணியத்தோடும் கட்டுப்பாட்டோடும் தலைவர் இடுகிற கட்டளையோடும் இந்த ஆட்சிக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த ஆட்சியை 5 ஆண்டு காலம் ஒரு பொக்கிஷ ஆட்சியாக மாற்ற வேண்டும் என்பதிலே அனைவரும் உறுதியாக துணையாக நிற்க வேண்டும். ஓகே, அவர் இன்னொரு கருத்தும் சொன்னார் ஆர்பி உதயகுமார் அவர்கள். என்னென்னா, கேரளாவில் ஒரு நடிகர் வந்து 2 நாள் முன்னாடி ஒரு விஷயம் பேசினார். இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் சிஎம் ஆவேன், ஒரு நடிகையை பார்த்து நீங்கள் வந்து முன்னாடி உட்காரணும் அப்படிங்கிற அளவுக்கு கிண்டல் பண்ணுறாங்க. இது வந்து விஜய் மேலே வைக்கக்கூடிய ஒரு கிண்டல் கிடையாது, தமிழ்நாட்டு மேலே வைக்கக்கூடிய ஒரு கிண்டல். அந்த அளவுக்கு நீங்கள் தமிழ்நாட்டை தள்ளிட்டீங்க அப்படிங்கிறாங்க. பேசியது யாரு? ஒரு நடிகர் கேரளாவுக்கு கூட ஒரு அவருக்கெல்லாம் என்ன யோக்கியது இருக்குது? ஒரு நடிகருக்கு இதெல்லாம் பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? இவர் நடிகர் என்றால் நீங்கள் யார்? அதை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். கேரளாவில் நீங்கள் ஒழுங்கு மரியாதை ஆட்சியை நடத்துங்க. எங்களுடைய தேவைகளையும் எங்களுடைய கட்டமைப்புகளையும் நீங்கள் களவாடி கொண்டு இருக்கிறீர்கள். முல்லை பெரியார் விடயங்களில் நீங்கள் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். வாயை அடக்கி கொள்வது நல்லது. தமிழகத்தை சீனினால் வேறு மாதிரி ஆயிரும், சொல்லிட்டேன். ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவத்தை நாங்கள் முன்மொழிந்து கடந்து செல்கிற காரணத்தால் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி ஒட்டுமொத்த கேரளா மக்களையும் நாங்கள் இழிவுபடுத்த விரும்பவில்லை. ஒரு பேர் 2 பேர் பேசுகிறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. கேரளா மக்கள் எங்கள் இரத்தத்தோடு உரிய எங்கள் இனக்கலப்புகள். அவர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். ஆகையால் இது போன்ற இந்த சாதாரண நடிகர்கள் பேட்டியெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கேள்வியை கேட்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்றே நான் கருதுகிறேன். ஓகே, திமுகலேருந்து ஒரு விஷயம் வருது என்னென்னா, காங்கிரஸை வந்து நீங்கள் விமர்சிக்காதீங்க, இனிமேல் அவங்க கூட கூட்டணி நமக்கு கிடையாது. அதே மாதிரி பாஜகவை பற்றி நீங்கள் விமர்சிக்காதீங்க, அவங்க நம்மளோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வருது. அதாவதுங்க, பெருந்தகை பேரறிஞர் அண்ணா வந்து ஒரு கூற்று சொல்லுவார்.
மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொல்லுவார். மனம் உண்டு, தலையில் வைக்க வேணுமா வேண்டாமாங்கிறத தான் தீர்மானிக்கணும். திமுக ஏற்கனவே பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்து ஆட்சியில் பங்கேற்று கோடிகளை சுருட்டிய கொள்ளை கும்பல் தான். ஆர்எஸ்எஸ்னுடைய முழு மூச்சாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் களமாடுகிற அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை தமிழ்நாட்டுக்குள் திணித்து கொண்டிருக்கிற ஹச் ராஜாவையே சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இது ஒன்றும் யோக்கியதை நியாயமானவர்கள் அல்ல. இவர்கள் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் சொன்னார் கலைஞர் கருணாநிதி, அது ஒரு மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம், அது மக்களுக்காக வேலை செய்கிற இயக்கம்லாம் அந்த ஆர்எஸ்எஸ்க்கு புகழாரம் சூட்டிய வரலாறுகளும் உண்டு. அதனால் அவங்க பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேருவதற்கு அவங்களுக்கு வெக்கம் இல்லை, மானமும் இல்லை, சூடும் இல்லை, சோரணையும் இல்லை. அதாவது திமுக என்றைக்குமே பாரதிய ஜனதாவை வசைப்பாடியதே இல்லை. திமுக ஆட்சி காலத்தில் அண்ணன் திருமாதான் பாஜகவை வசைப்பாடினாரே ஒழிய திமுக அந்த வேலையை செய்ததில்லை. அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவாக தான் தன்னுடைய அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ காங்கிரஸ் வெளியே போச்சு, அவரு உதயநிதி சனாதன எதிர்ப்புன்னு சொல்லுவார், ஸ்டாலின் அவர்களும் உள்ளே வரக்கூடாது, நம்ம தான் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறாங்க, சவுத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத ப்ரொபகண்டாவை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நீங்கள் ஓட்டுக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க, அதான் கடைசி நேரம் தேர்தலுக்கு பயன்படுத்துவாங்க. மற்ற காலங்களில் அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க, அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க, பாஜகவை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் கை கொடுத்துக்குவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, கருணாநிதி சிலை யார் திறந்து வச்சது? ஓமந்தூரார் மாளிகையில் வெங்காய நாடு தானே திறந்து வச்சார். கேட்டால் என்ன சொல்லுவாங்க? துணை சனாதிபதி திறந்தார்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாய்ஜாலங்களில் தான் தன்னுடைய வாழ்க்கையையே திமுக ஓட்டி இருக்கிறதே ஒழிய கொள்கை அளவில் அவர்கள் சரியாக இருந்தார்கள் என்றால் இல்லை. அவர்கள் கொள்கையும் இல்லை. திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எந்த கொள்கையுமே இல்லாத ஒரு கட்சி அந்த கட்சி. அவர்கள் பாஜகவோடு கூட்டு சேர போகிறார்கள் என்பது உலகறிந்த ஊரறிந்த விஷயம். அவங்க எப்போதுமே பாரதிய ஜனதாவோட அண்டர்டீலிங்கில் தான் போய்ட்டு, ஏன் சபரீஜன் மேலிடத்தில் பாஜகவோட தொடர்பில் இல்லாமல் இருந்தாங்க. அதெல்லாம் தொடர்ச்சியாக தான் வச்சுருக்காங்க. அவர்கள் காங்கிரஸை விலக்கிட்டோம் அல்லது சேர்க்க முடியாது, இனிமேல் அவங்க சேர மாட்டாங்க அப்படின்னு நிலைப்பாட்டிற்கு வந்ததே தாவேகா தான். முதலாக தாவேகாவிற்கு ஆதரவு குரல் கொடுத்து வெளியில் வந்த மாபெரும் இயக்கம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு இந்திய தேசிய காங்கிரஸ் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் பொன்விழாவை கொண்டாடுகிற மகத்தான பேர் இயக்கம். நான் அவங்க ஆட்சியில் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை நான் நிகழ்ச்சியோடு பார்க்கிறவன். அதே மாதிரி தலைவர் ராஜீவ்காந்தியை இன்னும் அதிகமாக நாங்கள் நேசிக்கக்கூடியவன். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் ராஜீவ்காந்தியை நேசிக்கிறீங்க? ஆமாம், நேசிப்பேன். ஏன்னா அந்த கொலை என்பது விடுதலை புலிகளோ தமிழர்களோ செய்யவில்லை, அதை செய்தது ஆர்எஸ்எஸ் கும்பல் என்பதை காங்கிரஸ் தான் உணர வேண்டும். ஆகையால் தலைவர் ராஜீவ் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் தமிழீழத்தை என்னைக்கே பெற்றுக் கொடுத்திருப்பார் அப்படிங்கிறதுல அசாத்தியான நம்பிக்கை கொண்டவன் நான். அப்போ காங்கிரஸ் இன்னைக்கு தாவேகாவோடு இணைந்து களமாடுகிறது தமிழ்நாட்டில் என்றால் நான்லாம் ரொம்ப சந்தோஷமாக நான் ஏற்றிருக்கிறேன். என்ன காரணம்னா, தமிழீழ தாயகத்தை வென்றெடுப்பதற்கு அன்னைக்கு இந்திரா அம்மையாரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் எப்படியெல்லாம் இணைந்து ஒரு கட்டமைத்து போராளிகளுக்கு இந்த மண்ணிலே புகலிடம் கொடுத்தார்களோ, அதை போன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி இந்த மண்ணிலே புலிகளுக்காக வாழ்ந்தாரோ, அவர்கள் இந்திரா காந்தியினுடைய முகமாக காங்கிரஸ்காரர்களையும், இன்றைக்கு எம்ஜிஆரின் முகத்தை என் தலைவர் விஜய் அடைந்திருந்தாலும் கூட அதிமுக தொண்டர்கள் லட்சம் பேர் இன்றைக்கி எம்ஜிஆர் தொண்டர்கள் எமது இயக்கத்தில் இணைந்ததையும் நாம் பார்க்க போகிறது. உண்மையிலேயே ஒரு அழகான சித்தாந்தம் ஒரு காலத்தில் இருந்தது, இந்திராவும் எம்ஜிஆரும். அந்த சித்தாந்தம் இன்றைக்கு மீண்டும் முளைத்திருக்கிறது என்று தான் கருதுகிறேன். இன்றைக்கு வாழும் எம்ஜிஆராக இருக்கிற தலைவர் விஜய் அவர்களும் அல்லது வாழும் இந்திராவாக ஒரு விஷயம் இன்னைக்கு பார்த்தேன், வாழும் எம்ஜிஆர் நீங்கள் மென்ஷன் பண்ணுறனால சொல்கிறேன். நீங்கள் எம்ஜிஆரா ஏணி வச்சா கூட உங்களுக்கு எட்டாது அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய அந்த அளவுக்கு குப்பை இழுக்கலாம் நாங்கள் பதில் சொல்கிறது இல்லைங்க. முன்னாள் அமைச்சர்ல எப்படி சொல்கிறீங்க? அந்த குப்பை அவ்வளோதான். அது சாக்கடைன்னு இன்னும் கூடுதலாக சொல்லலாம். என்ன யோக்கியதை இருக்குது? அவர் யார்? அவர்களாம் நாங்கள் பதில் சொல்கிறது இல்லை. அதனால் ஒரு மாபெரும் புரட்சித் தலைவர் முகத்தை எங்கள் புரட்சித் தளபதி பார்க்குறோம் நாங்கள். அதனால் இன்னொரு இந்திராவும் இன்னொரு எம்ஜிஆரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். ஆகையால் திமுக இனிமே காங்கிரஸோடு கூட்டு சேராதுன்னா சேர மாட்டாங்க. நீங்கள் என்ன கொஞ்சம் நஞ்சு அடாவடியாக பண்ணியிருக்கிறீங்க. கவுன்சிலர்கள் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டதை அடாவடித்தனமாக சுயேட்சை நின்று வெற்றி காங்கிரஸை புறந்தள்ளியவர்கள் நீங்கள் கடந்த உள்ளாட்சி தேர்தலாம். இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. எவ்வளவு அழகான தேர்தலை காங்கிரஸும் தாவேகாவும் மற்ற இதர கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து உருவாக்கப் போகிறார்கள் என்பதை காலம் தீர்மானிக்க காத்திருக்கிறது. ஆகையால்
திமுகவிற்கு பாஜகவோட உறவு என்பது ஒன்றும் புதிதல்ல, அது பழசு தான். காங்கிரஸ் பேரியக்கத்தை அவர்கள் கலட்டி விடுவது அப்படிங்கிறது பொய். காங்கிரஸ் அவர்களை கலட்டி விட்டிருக்கிறது. ஆகையால் காங்கிரஸ் இன்றைக்கு நல்லவர்களோடும் வல்லவர்களோடும் கரம் கோர்த்திருக்கிறது. இன்றைக்கி அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்திருக்கிறோம் நாங்கள். அவர்கள் நல்ல முறையில் அந்த அமைச்சர் பதவியை செவ்வனே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இனிமேல் காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் ஒற்றுமில்லை உறவும் இல்லை என்பதை அவர்களே தீர்மானித்துக் கொண்டார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். இல்லை, இப்போ விஜய்க்கு வந்து தெரியாம ஓட்டு போட்டோம், திரும்ப இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா தெரிஞ்சிடும் மக்கள் யாரு பக்கம் அப்படிங்கிறது தான் கருத்து. யார் சொல்கிறா அப்படி? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதான் நான் முதல் சொன்னேன், நான் சாக்கடைகளுக்கெல்லாம் பதிவு சொல்கிறது இல்லைங்க, குப்பைகளுக்கும் பதிவு சொல்கிறது. அது அந்த இடைத்தேர்தல் வரட்டும், பார்த்துக்கலாம் யார் ஓடுறது யார் மறைவது ஒளிவது என்பது. வாய்ச்சவடால் விட்டு விரைவில் கைது செய்யப்படுவதற்கான முகாந்திரங்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. வாயை அடக்கி கொண்டு ஒழுங்காக இருக்கிறது திருச்செந்தூரில் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய உதவியாளர்களுடைய சில்மிசங்கள்லாம் எங்கள்கிட்ட இன்றைக்கும் வீடியோவாக நான் வச்சுருக்கேன். அத்தனை பேரும் இல்லீகல் செக்ஸுவல் மூமெண்ட்டில் இருந்தவங்க நான் வச்சுருக்கேன். அனிதா ராதாகிருஷ்ணன் பக்கத்தில் இருக்கிறவனையே பாதுகாக்க தவறியவர். இவர் எப்படி தமிழர் பண்பாட்டை பாதுகாக்க போகிறார் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆகையால் அவரை சுற்றி இருக்கிறவர் எல்லோருமே ஒரு சில பேர் கண்டிப்பாக மிக மோசமான அயோக்கியத்தனமான வேலைகளை கடந்த ஆட்சியில் செய்தவர்கள். இவர் அதற்கு துணை போனவர். ஆகையால் நாங்கள் அதான் முதவே சொன்னேன், குப்பைக்கும் சாக்கடைக்கு நாங்கள் பதிச்சுள்ளதில்லை. ஓகே, இந்த இடைத்தேர்தலுக்கு பொது வேட்பாளர் ஒருத்தர் வராரு. ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் அவர் அப்படின்னு. இந்த நெய்தல் படையை உருவாக்குகிறோம், தமிழ்நாட்டிற்கென்று ஒரு பாராளுமன்றத்தை நிறுவுவோம், இந்த வாய்ச்சவடால்கள்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் ஏற்கனவே 8.4% வாக்கு வாங்கியிருந்து இன்றைக்கி 3.8க்கு குறைஞ்சி போய் அவமானகரமாக கேவலமாக தன்னுடைய சொந்த தொகுதியிலோட டெபாசிட் வாங்க முடியாமல் தவித்திருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லக்கூடியவர். அவர் ஏன் ஒருங்கிணைப்பாளரை நாங்கள்லாம் தேர்வு செய்தோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் 2002-3களில் இறுதி யுத்தம் மிக மோசமாக இருந்தது. 2011, 12, 13 நினைக்கிறேன். இந்த காலகட்டங்களில் அண்ணன் சுபா முத்துக்குமார் தான் அந்த இயக்கத்தை கட்டியமைத்தவர். அவரை கொலை செய்துவிட்டு தான் இந்த இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். இதை நான் மட்டும் சொல்லலை, மிக மூத்த வழக்கறிஞர் புகழேந்தி அவர்களும் அந்த குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார் பல இடங்களில். அதனால் வாங்க, பொது வேட்பாளர் தானே. பேனா வைப்பதற்கு ஊர் முழுக்க ஒப்பாரி வைத்த நீங்கள் கலைஞர் சிலையை இன்றைக்கு தெருக்கள் தோறும் திறந்து வைத்திருக்கிறதுக்கு ஆதரவுக்கரமாகத்தான் நீங்கள் பொது வேட்பாளராக நிறுத்தப் போகிறீர்களா? பேனா சிலையை நேற்று பார்த்தோம், காரில் போயிட்டுருக்கு, எங்கேயோ லாரியில். எங்கடா போகுதுன்னு பார்த்தா எங்கேயோ ஒரு கட்டடம் கட்டுறானுங்களாம் ஈசிஆரில், பல கோடி ரூபாய். அதான் அந்த இதில் கட்டினது, எதில்? கட்சி நிதியில் கட்டினது. கட்சி நிதி யார் கொடுத்தா தெரியுமில்ல உங்களுக்கு? இருக்கிற மதுபான ஆலைகள்லாம் கொடுத்துச்சு. அந்த நிதியிலிருந்து கட்டப்படுகிற அவங்களோட ஏதோ ஒரு கட்டடம் கட்டுறாங்களாம், அந்த கட்டடத்தில் ஒன்றே ஊனுவாமிட்டு கொண்டு போகிறாங்களாம். ஏற்கனவே என்ன பில்டிங் அது? ஈசிஆரில் திமுகவுக்கு தலைமை அலுவலகமாக கூட இருக்கலாம், பயிற்சி பட்டறையாக கூட இருக்கலாம். இனிமேல் நீங்கள் பயிற்சி கொடுத்து என்ன ஆக போகுது? இனிமேல் தலைமை நிலையம் கட்டி என்னவாக போகுது? ஒரு பிரயோசனமும் தமிழ்நாட்டுக்கு நீ எடுபடாது. ஒன்று, ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் பேனா சிலையை வைப்பதற்கு கடலில் கொண்டே கல்களை இறக்கி அந்த இடத்த தேர்வு பண்ணி 2 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. அந்த 2 கோடி ரூபாயும் தாவேக அரசு தண்டம் வசூலிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். ஏன்னா 2 கோடி ரூபாய் அரசு சொத்து தானே போயிருக்கு, அரசு பணம் தானே போயிருக்கு. பேனா சிலை நிறுவுவதற்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற எல்லா கட்டமைப்பும் முடிஞ்சது. அதற்கு பிறகு தான் அது சுற்றுப்புற சூழல் அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்போ அந்த பணம் எங்கேருந்து எடுக்கிறது? அதனால் திமுகவுடைய கட்சி நிதி தான் அந்த 2 கோடி ரூபாய் பணத்தை தமிழ்நாடு அரசுக்கு கட்ட வேண்டும் என்பதை நான் இதன் மூலமாக நான் தெரிவித்துக்கிறேன். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தேய்ந்து போன முன்னேற்ற கழகமாக மருவி வருகிறது. இனி தேடுகிற இடத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. தமிழ்நாட்டில் அது ஒரு தேடல் கட்சி தான், அவ்வளோதான். ஓகே, இறுதி ஒரு கேள்வி. நாத்தாக்காவிலிருந்து பிரபல திரைப்பட இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் வெளியே வர்றாரு. அவருடைய கருத்து என்னன்னா, தனிநபர் தாக்குதலாக இந்த விருப்ப அரசியல் பண்ணுறாரு, அதனால் நாங்கள் வெளியே வரோம் அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் இருந்திருக்காரு. இன்னைக்கு தான் களஞ்சியத்துக்கு தெரியுமா? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேனே, உறவோடு உறவாக உணர்வோடு உணர்வாக ஒட்டி கிடந்தவன் நான் அந்த வீட்டுக்குள்ளேயே. சீமானுடைய ஒவ்வொரு சில்மிசங்களும் எனக்கு தெரியும். நான் சாப்பிட்டா தான் சமைப்பார், நான் துணிமணி துவைச்சி தேய்ச்சி கொடுத்தா போடுவார். அப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்றாக கிடந்த நான் 2013 வெளியேறேன்.
ஏன்னா அவமானமும் இருட்டடிப்புகளும் அங்கே நிறைய இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார்கள். முழுக்க முழுக்க ஜாதி வெறியர்கள், அவரும் சேர்ந்து அவரை சுற்றி இருப்பவர்களும் சரி. அதாவது அவரை சுற்றி இருப்பவர்கள் பசுமன் திருமகனாருக்கு வந்து சூரட்டி அடித்து ஒட்டி புகழ் கொண்டாடுவார்கள். ஆனால் அம்பேத்கருக்கு ஒரு நாளும் சூரட்டி ஒட்ட மாட்டார்கள். அம்பேத்கரை சாதியாக பார்ப்பார்கள், பசுமன் திருமகனாரை இனமாகி பார்ப்பார்கள். எப்படி இருக்குது இந்த கதை? அதனால் சீமான் உள்ளிட்ட சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் ஜாதி வெறி கும்பல் தான். அப்போ களஞ்சியத்தை எப்படி பார்ப்பாங்க சொல்லுங்கள்? இது களஞ்சியத்துக்கு எவ்வளோ நாளாக தெரியலை. நம்ம சொன்னோம் கேட்கலை. அப்போ நம்மெல்லாம் சொல்கிறத கிள்ளுக்கிறேன் நினச்சார் அவர். இப்போ வெளியில் வர்றாரு. வாங்க, நீங்கள் இப்போ அடுத்த கட்டத்துக்கு எங்கே போவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். தாவேக்காவுக்கு தான் வருவீங்க, வரவேற்க காத்திருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா களஞ்சியம் போன்றவர்களெல்லாம் எவ்வளவு இழிவாக எங்களை எல்லாம் பேசியிருப்பார் என்பதும் எங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கி வந்து தனிநபர் தாக்குதல் அப்படி இல்லை, தனி சாதி தாக்குதலே இருக்கிறது. ஓகே. அப்போ களஞ்சியம் போன்றவர்கள் இன்றைக்கி கண்கலங்கி தான் வெளியேற வேண்டும் என்கிற கட்டாய தேவை நாம் தமிழரில் உருவாயிருக்கிறது. அங்கே இருக்கிற தொல்குடியைச் சேர்ந்த பறையர் குடிகளோ பல்லர் குடிகளோ தொடர்ந்து பயணிப்பீர்களேயானால் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தப்பட்டு உங்களுடைய உடைகளை கூட உறிஞ்சி தான் வெளியில் அனுப்புவாங்க. அப்படி ஒரு மோசமான நாசகரமான ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. தயவுசெய்து நான் இதன் மூலமாக உண்மையான பிரபாகரனின் தொண்டர்கள், தேசிய தலைவரின் பிள்ளைகள், இருக்கக்கூடிய எஞ்சி இருப்பவர்கள் அதிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்திற்கு வாருங்கள். இதுதான் உண்மையான தமிழ் தேசிய இயக்கமாக இன்றைக்கு பரிணமித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி கட்டிலில் தமிழர்கள் தான் அமர வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது தேய்ந்து போகிற ஒரு கட்சி மட்டுமல்ல, சுயநலத்திற்கான கட்சி என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்த கடமைப்பட்டிருக்கிறேன். களஞ்சியம் அவர்களே, கண்கலங்கி வருகிறீர்கள். அரவணைப்பதற்கு எங்கள் அண்ணன் விஜய் காத்திருக்கிறார், வாருங்கள். ஓகேண்ணா, நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.